Welcome all. Today we are going to see about the exercise problem in unit 2, that is current electricity. This is question number 12. Question number 12 is determine the current flowing through the galvanometer. So இந்த current electricity unitல நம்ம exercise problem 12 பார்க்குறோம். இதில் இந்த question current flowing through the galvanometer. இந்த galvanometerல எவ்வளோ amount of current flow ஆகுது அப்படின்றத தான் நம்ம find out பண்ண போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் நிறைய கொஷின்ஸ் நம்ம போட்டாச்சு. லெஃப்ட் அவுட் கொஷின்ஸ் போட்டால் இந்த யூனிட்டில் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாடல். ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாடலில் இந்த கேல்வனோமீட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதோட அசம்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா PQRS அப்படின்ற ஒரு 4 ஜங்ஷன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 ரெசிஸ்டன்ஸ் 5 ohm 10 ohm 20 ohm and 15 ohm அப்படின்றத ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாச்சு. இங்கே Pன்ற ஜங்ஷன் வழியாக நம்மளுக்கு 2 ampere ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. 2 ampere of current is flowing through the junction P. So 4 resistance 5, 10, 15 and 20 ohm. G is the galvanometer. Galvanometer resistance என்ன கொடுத்துருக்காங்க 10 ohm கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே போகிற அந்த கரண்ட்டோட வேல்யூவை தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஐஜியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the current flowing through the circuit. So I1 which is flowing across PQ junction and I1 minus IG along QR junction and I2 plus IG along SR junction and PS junction la I2 amount of current inga flow ஆகுது. ஸோ இதெல்லாமே கொடுத்தாச்சு. நம்மளுக்கு இங்கே தெரிய வேண்டிய 2 laws என்ன அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா. ஸோ மேக்ஸிமம் இங்கே கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கேல்வனோமீட்டரில் கரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது தமிழில் நம்ம கொஷின் பார்த்துடலாம். இந்த மின்சுற்றில் கேல்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டத்தை காண்க. இந்த சர்க்கியூட்டில் மின்சுற்றில் கேல்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டம் ஐஜியை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லும் போது அது என்ன லான்னா கரண்ட் லா. ஓகேவா, நான் அதுவும் தமிழில் இங்கே எழுதிடுறேன். ஸோ கரண்ட் லா படி இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நான் அதுக்கப்புறம் தமிழில் எழுதிடுறேன். ஸோ கரண்ட் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஜங்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை வேல்யூஸ் ஆஃப் கரண்ட் போகுதுன்னா I1 I2. ஸோ I1 ப்ளஸ் I2 is equal to P junction தானே. அப்போ P junctionோட கரண்ட்டோட வேல்யூ என்ன 2. okay, so taking this P junction 2 values are that is 2 amount of currents are flowing. ரெண்டு மின்னோட்டம் இங்கே பாயுது. அப்போ I1 and I1 plus I2 is equal to இங்கே P ஓட வேல்யூ கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டோம், 2ன்னு எடுத்து எழுதிட்டோம். at the junction P, இந்த Pன்ற ஜங்ஷனில் I1 plus I2 is equal to 2 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். அதாவது தமிழில் எழுதுனா சந்தி PL. ஸோ இது நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா I2 is equal to 2 இங்கேயே இருக்குது. இந்த I1 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் I1. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை I2 மைனஸ் I1ன்றதை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஓகே, அடுத்தது என்னன்னா PQSP எங்கே இருக்குது பாருங்கள். PQSP இந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப் செகண்ட் லா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எழுதிக்கலாம் PQSP அப்படின்ற அந்த வேல்யூ. நான் வேணும்னா எடுத்து கூட இங்கே ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்கியூட் இருக்கு. ஓகே, இது G, this is IG 5 ohm I1 and இந்த மாதிரி ஆரோ மார்க்கு 15 ohm P, Q, S and P. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதை எடுத்து அப்படியே ட்ரா பண்ணிட்டேன் PQSPன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் எழுத போகிறோம். என்ன அப்படி எழுத போகிறோன்னா அப்ளையிங் கிர்ச்சாஃப் செகண்ட் லான்னு சொல்லும்போது கரண்ட்டு ஆஸ் வெல் அஸ் த ரெசிஸ்டன்ஸு. ஸோ மின்னோட்டமாக எழுதணும், மின்தடையும் ரெண்டுமே சேர்ந்து தான் நம்ம கிர்ச்சாஃப் செகண்ட் லா. அது எதுவும் எழுத வேணாம், ஜஸ்ட் ஈக்குவேஷன் மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆரோ மார்க் எப்படி கை போகணுன்னா 1 2 and 3 ஆரோ மார்க் கரெக்டாக ஃபஸ்ட்டு போகுது, அப்போ பாசிட்டிவ், செகண்டும் வருது பாசிட்டிவ்.
இது 10 ohm பாசிட்டிவ். இந்த பக்கம் போகுதா இல்லை, அப்போ இது நெகட்டிவ். அப்போ எழுதும்போது நம்ம பார்த்துக்கலாம் 5 into I1. ஸோ 5I1 இந்த பக்கம் கரெக்டாக நம்மளுக்கு சர்க்கியூட்டுக்கு ஆரோ மார்க் வருது. அப்போ 10 IG ஆரோ மார்க் இப்படி போகணும் அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டுக்கா, பட் ஆப்போசிட்டாக வர்றதுனால -15. இதோட வேல்யூ கரண்ட்டோட வேல்யூ இங்கே என்ன I2. அப்போ -15 I2. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஐ திங்க் இட்ஸ் கிளியர் now. இந்த ஒரே ஒரு சர்க்கியூட் எடுத்து 5I1 10 IG 15 I2 -15 I2 is equal to 0 அப்படின்னு எழுதிக்க போறீங்க. ஓகேவா? இப்போ I2ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 2 - I1. இந்த இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒரு க்ளோஸ்டு பாத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. ஸோ I2ஓட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சோம். I2 is equal to 2 into -I1. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பார்த்துக்க 5I1 plus 10 IG minus 15 I2ன்ற இடத்துல 2 into -I1 is equal to 0. So 5I1 plus 10 IG minus 15 2s are 30. Minus into minus plus 15 I1 is equal to 0. இங்கே multiplication 15 2s are 30. Minus into minus plus 15 into I1 15 I1. So 5I1 15 I1 ரெண்டுமே சேமாக இருக்கா? I1 வேல்யூஸ். அப்போ 15 plus 5 என்னன்னு எழுதலாம் அப்படின்னா 20 I1 plus remaining 10 IG minus 30 is equal to 0. Again 20 I1 plus 10 IG equal to இந்த minus 30 நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது plus 30 அப்படின்ட்டு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது ரஃப் ஒர்க்குமா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதை எடுத்து எழுதணும், செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணியாச்சு. அடுத்த ஹாஃப் சர்க்கியூட்டு எடுத்துக்கிறோம். QRSP. இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் கிர்ச்சாஃப் செகண்ட் லான்னு சொல்லும்போது ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ரெண்டுமே சேர்ந்து வரும். இப்போ தான் நம்ம அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ QRSP எழுதிக்கலாமா? ஸோ நம்மளுக்கு எப்படி போகணும்? Q to R, R to S, S to Q அப்படின்றது கை இப்படி போகணும், ஆரோ மார்க் இப்படி வந்து முடியணும். ஸோ QR ப்ளஸ் வேல்யூ, ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு ஆரோ மார்க் போகுதானா? இல்லை. ஸோ ரிவர்ஸில் போகுது. அப்போ இந்த வேல்யூ மைனஸ். எஸ்லேருந்து மறுபடியும் கியூக்கு ஆரோ மார்க் போகுதானா? அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுவும் ரிவர்ஸ் ஆரோ மார்க். அப்போது எஸ்லேருந்து கியூவோட வேல்யூ மைனஸ். ஸோ எடுத்து எழுதிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 into I1 minus IG. ஸோ இது ப்ளஸ் வேல்யூ. இங்கேருந்து இப்படி வரணும் ஆரோ மார்க், ஆனால் ஆப்போசிட்டில் போகுது. அப்போது வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா -20 into I2 plus IG. ஓகேவா? 20 into I2 plus IG. ஸோ எஸ்லேருந்து மறுபடியும் கியூக்கு போகணும், ஆனால் ஆரோ மார்க் மறுபடியும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ -10 IG is equal to 0. ஸோ இது நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கிறதுனால ஒரே லைனில் இதையே நான் எடுத்து எழுதி காமிக்கிறேன். 10 I1 minus IG minus 20 into I2 plus IG minus 10 IG is equal to 0. ஓகே? ஸோ இப்படி இந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 10 into I1 10 I1 minus 10 into IG 10 IG minus 20 into I2 20 I2 plus into minus minus 20 into IG 20 IG minus 10 IG is equal to 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ 10 I1 இங்கேயே இருக்கு, மைனஸ் IG பாருங்க 3 டேர்ம் இருக்கு, 1 2 and 3. ஸோ -10 -20 -10 20 30 40. அப்போ -40 IG. இந்த IG டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து நான் 40ன்னு எழுதிக்கிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா -20 I2 is equal to 0. ஓகே, இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த I2ன்ற பிளேஸில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஸோ I2 ஓட வேல்யூ என்ன 2 into minus I1 அதுதான் அதோட வேல்யூ 2 into minus I1 ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம் பார்த்துக்கோங்க 10 I1 minus 40 IG minus 20 I2ன்ற பிளேஸில் 2 into minus I1 is equal to 0 so 10 I1 minus 40 IG minus 22s are 40 minus into minus plus 20 into I1 20 I1 is equal to 0 so I1 பார்த்துக்கோங்க 20 plus 10 இந்த I1 ரெண்டுத்தையும் சேர்க்கிறேன் அப்போ 30 I1 20 plus 10 30 I1 ஏற்கனவே இருக்கிற minus 40 IG minus 40 is equal to 0 so 30 I1 minus 40 IG is equal to இந்த minus 40 அந்த பக்கம் போகும்போது plus 40 ஏற்கனவே 2 equations assume பண்ணோம் this is equation number 3 so இப்போ 2 and 3 equation எடுத்து எழுதிக்கலாம் second equation நம்மளுக்கு தெரியல இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் equation 2 equation 3 எடுத்து எழுதிக்கிறேன் அப்போ third equation இங்கே இருக்கிறதுனால 30 I1 minus 40 IG is equal to 40. Second equation பார்க்கலாம் 20 I1 plus 10 IG is equal to 30. So இந்த equation 2 and 3 நம்மளுக்கு கிடைச்சது so second equation into 3யும் third equation into 2 multiply பண்ண போறோம் இது second equation இது third equation so நம்ம assumptionsக்காக இது எழுதிக்கிறோம் so second equation into 3 இதை multiply பண்றோம் இது எது கூட second equation 3 கூட multiply பண்றோம் அப்ப நம்மளுக்கு என்ன வரும் 3 into 20 னா 60 I1 plus 3 into 10 னா 30 IG so 3 into 30 90 third equation 2 ஆல multiply பண்றோம் அப்ப 2 into 30 60 I1 2 into 40 80 IG 2 into 40 80 so இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்றீங்க மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும் so minus minus 80 30 அப்போ 80 plus 30 minus minus plus 110 IG 80 90 100 110 equal to 90 ல 80 போச்சுன்னா 10 அப்போ IG is equal to 10 இது கீழே வந்துடும் 110 ஆயிடும் 10 divided by 110 so IG is equal to 10 tablesல cancel பண்ணா 10 ones are 10 10 11s are 110 so 10 into 11 110 answer வருதா அப்போ 1 divided by 11 இவ்ளோ amount of அந்த current ஓட யூனிட் என்ன ஆம்பியர் so IG is equal to 1 by 11 ஆம்பியர் இதுதான் அந்த galvanometerல நம்மளுக்கு கிடைக்கிற அங்க flow ஆகுற நம்மளுக்கு current value this is question number 10 exercise problem தான் find the current in the following circuit இந்த சர்க்யூட்ல current I1 I2 I3 அந்த மூணு கரண்டோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க தமிழ்ல क्वेश्चन கொடுத்திருக்காங்க பின்வரும் மின்சுற்றில் மின்னோட்டங்களை கணக்கிடுக மின்னோட்டங்கள்னு சொல்லும்போது I1 I2 I3 இது மூணோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இந்த சர்க்யூட் டயகிராம்ல நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஒரு assumption என்ன இருக்குன்னா I1 is equal to I2 plus I3 அப்படின்ற ஒரு assumption so this is the first current flowing across the entire circuit so I1 is equal to I2 plus I3 அப்படின்றத எழுதிக்கலாம் அதுக்கு அடுத்தது இந்த ஜங்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா A B E F A இந்த closed circuit எடுத்துக்கலாம் அதையும் draw பண்ணி காமிக்கிறேன் so இந்த half closed circuit எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம first equation frame பண்ணோம்னா I1 is equal to I2 plus I3 ன்ற equation frame பண்ணிட்டோம் so இந்த closed circuit A B E F A அதாவது first half நம்ம எடுத்துக்கிறோம் இதோட values நம்ம பார்க்கலாம் first value என்ன 100 ohm so 100 I3 plus
100 ஓம். இது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வேற, அதாவது இதுக்கு கண்டினியூஸாக வந்து I2 வேல்யூ வந்திருக்கு. நம்ம சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா தெரியும் 100, இது I2. அப்போது 100 I2 + I3 இது ரெண்டுமே சேர்த்து கிளப் பண்ணி எழுதுறோம். அப்போது 100 × I2 + I3 is equal to, what is the value of potential difference? 15. So first 100 ohm எழுதிட்டோம். I3 ஓட வேல்யூ. இது 1 ஓட வேல்யூ என்ன எழுத போறேன்னு பார்த்தீங்கன்னா the combination of 2. அப்போ இந்த closed சர்க்கியூட்னாலும் அதோட அந்த வேல்யூ வந்து இங்கே இன்க்ளூட் ஆகும். அப்போ I2 ஓட வேல்யூ இன்க்ளூட் ஆகும்போது 100 × ஏன்னா I3 ஓட வேல்யூவும் 100 தான். ஸோ 100 I3ன்னு எழுதிட்டேன். அதை இது சேர்த்து 100 I3ன்னு எழுதிட்டேன். அப்போ I2 ஓட வேல்யூ × 100. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 100 I3 + 100 × I2, 100 I2 + 100 × I3, 100 I3 is equal to 15. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 100 I2 + இங்கே ஒரு 100 இருக்கு, இங்கே ஒரு 100. I3 சேம் வேல்யூனால ஸோ 100 + 100 200 I3 is equal to 15. இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த சர்க்கியூட்டை நான் ட்ரா பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் 9 volt and 100 ohm. This is B, C, D and E. The value is also 100 ohm. இதோட வேல்யூ 100 ohm. ஸோ இங்கே I3 and இங்கே I2. ஸோ ரெண்டு வேல்யூ இருக்குங்களா. இப்போ இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 100 I2 மைனஸ் இதோட வேல்யூ என்ன 100 I3. இந்த வேல்யூ எடுத்து நான் எழுதிக்கிறேன். 100 I3 is equal to, நான் ஏன் இங்கே இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தனி. இதோட BCDEயோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தனி. அதனால நான் -9 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்ம 100 I2 இந்த த்ரூஅவுட் த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். -100 I3, அதாவது இந்த சர்க்கியூட் வந்து இப்படி போய் டோட்டல் சர்க்கியூட்ல கம்ப்ளீட் ஆகலை, எனக்கு ஹாஃப் எடுத்துக்கிறேன். அதனால எனக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்படி போகணும் எனக்கு. அப்போ ஆரோ மார்க் வந்து ஆப்போசிட்டா வர்றதுனால நான் 100 I3 அதோட வேல்யூவும் நான் மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன எழுதுறோம் அப்படின்னா ஸோ 100 I2 -100 I3 is equal to -9 அப்படின்ட்டு நான் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். So assume this as equation 3. So first equation, second equation and third ன்னு எழுதிட்டோம். So இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈக்குவேஷன் 2 and 3ன்ற வேல்யூ எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2 and 3. இது எல்லாமே மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா கெட் கேன்சல், மைனஸ் மைனஸ் பிளஸ் 300 I3 is equal to, இது ரெண்டுத்தையும் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 424. ஸோ அதோட வேல்யூ என்ன 24. I3 is equal to 24. இந்த 300 டினாமினேட்டருக்கு போயிடும். This implies that இதை கேன்சல் பண்ணும்போது அதாவது 3 8s are 300s are. ஸோ 8/100. I3 is equal to 8 divided by 100. பார்க்கும்போதே 2 zeros வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா I3 is equal to 0.08. ஸோ சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூ, சப்ஸ்டியூட்டிங் I3 வேல்யூ இன் ஈக்குவேஷன் 3. ஸோ ஈக்குவேஷன் 3 நம்மளுக்கு இங்கே எழுதியிருக்கிறோம். அதை எடுத்து மறுபடியும் எழுதிக்கலாம். 100 I2 minus 100 I3 is equal to -9. ஸோ I3 ஓட வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 100 I2 minus 100 into I3 வேல்யூ என்ன 0.08 is equal to -9. ஸோ 100 I2 minus இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ 8 is equal to -9. ஸோ 100 I2 is equal to -9 plus 8. ஸோ I2 is equal to, இது வேல்யூ மைனஸ் பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு ஸ்டெப்பும் போடலாம். 100 I2 is equal to இதோட வேல்யூ -1. ஸோ I2 is equal to -1 டிவைடட் பை இந்த 100 டினாமினேட்டரில் போயிடும். ஸோ I2 is equal to
minus 0.01 ampere. So minus sign is there. 1 divided by 100 is 0.01. The unit of current is ampere. So first equation I1 is equal to I2 plus I3. ஏன்னா நம்மளுக்கு I2 ஓட வேல்யூவும் I3 ஓட வேல்யூவும் தெரியும். So I1 is equal to I2 ஓட வேல்யூ minus 0.01. I3 is 0.08. So I1 is equal to minus 1 plus 8. 0.07 ampere. ஏன் அப்படின்னா ப்ளஸ் சைன் போட்டேன்னா பிக்கர் டிஜிட்டோட சைன் தான் போடணும். ஸோ I1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. I2 and I3 கீழே எடுத்து எழுதிக்கலாம். The values of I1 is equal to 0.07 ampere. I2 is equal to minus 0.01 ampere and I3 is equal to 0.08 ampere. ஸோ நம்ம மின்னோட்டங்கள் 1, 2 and 3 மூணு வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு கொஷின் வந்து கொஷின் நம்பர் 1. இதில் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ஸ் த கரண்ட் வோல்டேஜ் ஒரு கிராஃபும் வோல்டேஜ் கரண்ட் ஒரு கிராஃப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் த 6 கண்டக்டர்ஸ் ஒவ்வொரு கண்டக்டரோட ஒரு பேர், அதாவது ஆல்பபெட் அசியூம் பண்ணியிருக்காங்க, ஏபிசி அண்ட் டிஇஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் அண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டு ஸோ ரிவர்ஸாக ஒரு கிராஃப் இருக்குது. அதில் 3 கண்டக்டர்ஸ் ஏபிசி அண்ட் டிஇஎஃப். இதில் எது லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது தமிழில் கொஷின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரைபடத்தில் 6 கடத்திகள் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்லும் போது 6 கடத்திகள் இருக்கு. இதுல மின்னோட்டம் மின்னோட்டம் அப்படின்ற ஒரு கிராஃப் நம்மளுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. மின்னோட்டமும் மின்னழுத்தமும் இதை வச்சு ஒரு கிராஃப். இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல மின்னழுத்தம், இங்க மின்னோட்டம் வச்சு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக மின்தடை உள்ள கடத்தி எது, குறைந்த மின்தடை உள்ள கடத்தி எதுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஹோம்ஸ் லா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ அதை பார்த்துருக்கோம். V is equal to IR. அதாவது தமிழ்ல எழுதணும் அப்படின்னா ஓம் விதியின் படி V is equal to IR. அப்போ ரெசிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்க போறோம். R is equal to V by I. மின்தடை தானே கண்டுபிடிக்க போறோம். ஸோ மின்தடை R is equal to V by I அப்படின்னு எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ என்ன எழுதுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் வச்சு அதை நம்ம தமிழ்ல எழுதிட்டு நம்ம அந்த சென்டென்ஸ் எழுதிட்டு பார்க்கலாம் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் த கிராஃப் இந்த கிராஃப் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிராஃப் current in the x-axis, voltage in the y-axis. மின்னோட்டம் x அச்சிலையும் மின்னழுத்தம் y அச்சிலையும் இருக்கும்போது so from the graph slope r is equal to delta v by delta I. so இதை நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம். இதை வரைபடத்திலிருந்து சாய்வுன்னு எழுதிக்கலாம். அப்போ r of a is equal to a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் நம்ம. so ஏன்னு சொல்லும் போது ஸோ RA எடுத்துக்கிறேன். இங்கே வேணால் நான் அந்த ஏவோட வேல்யூ மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ I is equal to 4 அண்ட் வியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2. இது I ஆக்சஸ் தானே. அப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, ஏக்கு 4 அண்ட் வியோட வேல்யூ என்ன இருக்குன்னா 2. அப்போது V by I, வியோட வேல்யூ என்ன 2 டிவைடட் பை ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, ஐ ஆக்சஸில் இதோட வேல்யூ 4. So 2 by 4. So RA is equal to 1 by 2 which is equal to இதை டிவைட் பண்ணும்போது 0.05. R ஓட யூனிட் மின்தடையோட யூனிட் ஓம். ஸோ இதை எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் RA ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தென் RB is equal to Bன்னு பார்த்தீங்கன்னா B ஓட வேல்யூ நம்மளுக்கு ஸோ B ஓட வேல்யூ இங்கே இந்த வேல்யூ. ஸோ Bன்னு சொல்லும் போது அந்த பாயிண்ட் நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கினேன். I is equal to 3. பியோட கரெக்டாக பில இருந்து அந்த லைன் எங்கே டச் ஆகுது 3ல. வியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 4ல டச் ஆகுது. அப்போது வியோட வேல்யூ 4, ஐயோட வேல்யூ 3 which is equal to இதை டிவைட் பண்ணும்போது 1.33 ஓம். ஸோ சி கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equal to 5 அண்ட் இந்த வேல்யூ வந்து 2ல டச் ஆகுது. அப்போ ஐயோட வேல்யூ 2 அண்ட் வியோட வேல்யூ 5. ஸோ வியோட வேல்யூ 5, ஐயோட வேல்யூ 2. இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 2.5 ஓம்.
ஸோ RA, RB and RC எந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா டியோட வேல்யூ. ஸோ டின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூன்னு சொல்லும்போது 2, 4. ஸோ வியோட வேல்யூ V is equal to 4, I is equal to 2. அப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்லோப்போட வேல்யூ இதே ஃபார்முலாவில் போட்டு ஸோ வியோட வேல்யூ என்ன? V is equal to 4 and I is equal to 2. ஓகே, நம்ம பார்க்கலாம். 4, ஐயோட வேல்யூ 2. இதை கேன்சல் பண்ணும்போது 2 டைம்ஸ். அப்போ R D அந்த பாயிண்ட் என்னது? டியோட ABC முடிச்சிட்டோம். இப்போ D அடுத்த கிராஃப் வந்திருக்கும். அப்போ டியோட வேல்யூ என்னன்னா 2 ohm. அடுத்தது RE is equal to. ஸோ REயோட வேல்யூ பார்க்கலாம். E is equal to as usual 3 and as usual 4. ஸோ Vயோட வேல்யூ 3 and ஐயோட வேல்யூ 4. 3/4. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் 0.75 ohm. அப்போ RE is equal to 0.75 ohm. அடுத்தது RF is equal to. ஸோ Fன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 5 and Vயோட வேல்யூ 2. ஐயோட வேல்யூ 5, Vயோட வேல்யூ 2, which is equal to 0.4 ohm. So RF is equal to 0.4 ohm. இதுதான் F ஓட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ABC and DEF ஓட வேல்யூ தெரிஞ்சது. இதெல்லாம் டிவைட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சது. அதை எடுத்து எழுதிக்கலாம். RA is equal to B, C, D, E and RF. So D ஓட வேல்யூனா 2 ohm, E is 0.75 ohm and F is 0.4 ohm. ஏன்னு பார்த்தீங்கன்னா 0.5 ohm, 1.33 ohm and 2.5 ohm. ABC DEFனு கிடைக்குது. ஸோ இதில் கம்மியான ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 0.5, 0.7, 0.4 இது 3 தான் 0 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இதில் எது கம்மின்னு பார்த்தீங்கன்னா F தான். அப்போது லீஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது குறைந்த மின்தடை நம்ம எழுதிக்கலாமா? தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஸோ RF is equal to 0.4 ohm அதோட வேல்யூ. அதுக்கு அடுத்தது ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது அதிக மின்தடை. ஸோ அதிகமாக எது இருக்குன்னு பாருங்கள். 1.3 2.5 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 கம்மி, 2 கம்மி, 2 விட அதிகம் 2.5. ஸோ RC is equal to 2.5 ohm. ஸோ லீஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம ஹையர் ரெசிஸ்டன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். So next question is question number 5. The rod is made up of 2 different materials. ஒரு ராடு இது வேற மெட்டீரியல்னால ஆனது. ஸோ 2 ராடையும் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. 25 சென்டிமீட்டர் ஒரு ராடு, 70 சென்டிமீட்டர் இன்னொரு ராடு. இதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா அந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா 3 mm. ஸோ இந்த சைடு வந்து 3 mm. ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஓட மின்தடை எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்ல போனால் மின்தடை எண் கொஸ்டின் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லும்போது 4 × 10⁻³ ohm மீட்டர். ரெண்டாவது மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி 5 × 10⁻³ ohm மீட்டர். ஸோ ரெண்டாவதுன்னு சொல்லும்போது 70 சென்டிமீட்டர் லாங். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் ராட் பிட்வீன் இட்ஸ் எண்ட்ஸ். இதோட இரு முனைகளிலும் உடைய அந்த மின்தடையோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ பிட்வீன் த 2 ends ஆஃப் த ராட் அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்தாச்சு. ஒரு ராடு வேற மெட்டீரியல்னால ஆனது. 2 ராடும் எடுத்துக்கிட்டோம். ஒரு ராடோட ரெசிஸ்டிவிட்டி, அனதர் ராடோட ரெசிஸ்டிவிட்டி. ஸோ வேல்யூஸ் ஆர் கிவன், அந்த சைடோட வேல்யூஸ் கிவன் டு ஃபைண்ட் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ராட் பிட்வீன் 2 ends. நம்மளுக்கு தமிழ்லையும் நம்ம என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கலாம். A is equal to 3 millimeter. So A is equal to 3 × 10⁻³ meter. ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் எழுதிக்கிட்டோம். ஸோ இது வந்து தமிழில் எழுதணும் அப்படின்னா இது வந்து
சதுரத்தின் பக்கம் சைடு ஸோ A is equal to 3 into 10 power minus 3 மீட்டர். இது தமிழில் நம்மளுக்கு எழுதுறதுக்காக. அதுக்கு அடுத்தது எழுத போகிறது என்ன அப்படின்னா ஏரியா. ஏரியா ஏ ஸ்கொயர். ஏரியாவோட ஃபார்முலா ஏ ஸ்கொயர் தானே. அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏவோட வேல்யூ 3 into 10 power minus 3 the whole ஸ்கொயர். இதை ஏரியான்னு சொல்லும் போது பரப்புன்னு எழுதலாமா. ஸோ சதுரத்தின் பரப்பளவு. ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த ஏ ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அதோட வேல்யூ பார்த்துடலாம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 3s are 9 இன்ட்டு இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது -6. ஏரியாவோட யூனிட் என்ன மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா R இஸ் ஈக்குவல் டு ரோ L பை ஏ. இது என்ன? இப்போ நம்ம R is equal to rho L by A அப்படின்றது எழுதிட்டோம். இது என்ன ஃபார்முலா அப்படின்னா resistivity is equal to density, that is the density, length and area. ஸோ என்ன டென்சிட்டி இங்கே வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இங்கே அடர்த்தின்னு சொல்லும் போது வேறு எதுவுமே எடுத்துக்க முடியாது. த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி, லென்த், ஏரியா. நம்ம அதை எழுதிக்கலாம். R is the resistance and rho is the resistivity of the material. தமிழ்லையும் நம்ம எழுதிக்கலாம். Resistivity of the material of rod. Okay. A is the area. ஸோ இந்த மாதிரி அந்த வேல்யூஸ் எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த ஆர்னா 2 ராடு இருக்குது. ஒன்று 25 சென்டிமீட்டர், இன்னொன்று 70 சென்டிமீட்டர். அப்போ ரெண்டுத்துக்குமே ஆர் கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டுத்துக்கும் ஆர் கண்டுபிடிச்சாதான் அதோட எண்டு லாஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு அதோட எண்ட் ஆஃப் த ராடில் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இதை வச்சு, செகண்டுக்கு ஒரு ஃபார்முலா இந்த மெயின் ஃபார்முலா வச்சு. ஸோ இந்த மெயின் ஃபார்முலா நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. So R is equal to rho L by A. So this is the main formula. So first க்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். R1 is equal to rho 1 L1 by A. இது எதுக்கு அப்படின்னா 25 சென்டிமீட்டருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ராடு 25 சென்டிமீட்டர். நம்ம அதையும் எழுதிடலாம். ஃபார் 25 சென்டிமீட்டர். ஸோ R1 is equal to ரோ 1ஓட வேல்யூ, ஃபஸ்ட்டுக்கு ரெசிஸ்டிவிட்டியோட வேல்யூ புக்கில் கொடுத்துருக்காங்க. 4 into 10 power minus 3 கொடுத்துருக்காங்க பாருங்க. ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் இஸ் 4 into 10 power minus 3 எழுதிட்டேன். லென்த்துன்னு சொல்லும்போது 25 சென்டிமீட்டர்னு சொல்லும்போது -2. ஏரியா நம்மளுக்கு கிடைச்சது 9 into 10 power minus 6. ஸோ R1 is equal to 25 into 4. So R1 is equal to rho 1 ஓட வேல்யூ, L1 ஓட வேல்யூ by A. So R1 is equal to 4 into 25. 4 into 25. 5 4s are 20, 4 2s are 8, 9, 10. அப்போ நம்மளுக்கு 100 into 10 power minus 3 into 10 power minus 2 divided by 9 into 10 power minus 6 அப்படின்னு இருக்குது. ஸோ வெறும் நம்ம 25 into 4 மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 6 மேலே எடுத்துகிட்டு போக போகிறோம். 100 into 10 power minus 3 minus 2 plus 6. இது 10 பவர்னு எழுதிக்கலாம். 10 power minus 2. இந்த 6 மட்டும் மேலே எடுத்துகிட்டு போகும்போது plus 6 divided by 9. ஸோ R1 is equal to, இதோட வேல்யூஸ் பாருங்கள் என்ன வருதுன்னு சொல்லிட்டு divided by 9 போட்டுக்கலாம். -3 -2 -5. ஸோ -5 plus 6. So value is 1. So 100 into 10 power 1. Okay. So R1 is equal to 100 into 10 வந்து என்னது 1000 divided by 9. அப்போ R1 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை டிவைட் பண்ணும்போது 9 1s are 9, again 9 1s are 9, 9 1s are, அதே மாதிரி 1 times போயிட்டே இருக்கும். ஸோ R1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா
111.1 ohm அப்படின்னு கிடைச்சது. இதே மெத்தட் தான் நம்ம R2க்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ R2ஓட ஃபார்முலா ρ2 L2 divided by A2. So R2 is equal to ρ2 ஓட வேல்யூ புக்கில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த செகண்ட் மெட்டீரியல் 5 into 10 power 3 into லாங் சொல்லும் போது 70 சென்டிமீட்டர், அதை -2 மீட்டராக எழுதிக்கிட்டேன். ஏரியா சேம் தான், -6 தான். ஸோ R2 is equal to 70 into 5 350 into 10 power -3 into 10 power -2 into 10 power -6. இங்கே ஏன் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா -6 மேலே போகும்போது +6 ஆயிடுச்சு. ஸோ அதுவும் காமிச்சாச்சு. டிவைடட் பை 9. ஸோ R2 is equal to 350 into 10 power 1. as usual இப்போ தான் பார்த்தோம், இதோட வேல்யூ 10 power 1 divided by 9. So R2 is equal to 3500 divided by 9. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா we get 3500. So 9 4s are 36. அப்போ 9 3s are 27. 8 9 8s are 72. Remaining 8 0 9 8s are 72 8. So point 0 again 72, it moves on like that. 388.8 ohm. Okay, so R1 ஓட வேல்யூ என்ன கிடைச்சது? 111.1 ohm. R2 is equal to 388.8 ohm. So இது ரெண்டுத்தையும் சேர்த்தா R is equal to R1 plus R2. So R is equal to 0.8. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி 499.9 அப்படின்னு வரும். அப்போ R is equal to 500 ohm நம்ம எழுதிக்கலாம். இது பார்க்கும்போதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 1 9 9 4 plus 1 3 plus 1 4. ஓகே, ஸோ R is equal to 499.9 exactly, which is equal to 500. அப்போ அந்த resistance of the two ends, இந்த resistance of the two ends, அதிலிருந்து total resistance ஓட value 500 ohm. So this is the final value.